ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு உங்களுக்கு பதிவு பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம மாடி தோட்டம் ஒரு சின்ன ஏரியாவில் தான் நம்ம வச்சுருக்கோம். அது நம்ம ஹாப்பினஸ்ஸுக்கும் நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணதுக்கும் தான் வச்சுருக்கோம். நம்ம ஏக்கர் கணக்கில் வைக்கலை. அதனால் நமக்கு முடிஞ்ச அளவு தான் நம்ம தோட்டம் வைக்கணும். இது அடுத்தவங்க வெளியே ஊரில் இருந்தெல்லாம் ஹெல்ப் பண்ணி நீங்கள் வைக்காதுங்க. ஏன்னா அதை வச்சு நமக்கு வீக்னஸை வச்சு நிறைய பேர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க்கு, நம்ம மணி, நம்ம ஹஸ்பண்டு இல்லை ஒய்ஃபு அவங்க ஏர்ன் பண்ண அந்த மணியை வச்சு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இவ்வளவு அழகாக மாடி தோட்டத்தை வச்சுருக்கோம். அப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம சந்தோஷத்துக்காக வச்சுருக்கிறதுக்காக அடுத்தவங்கள அலோவ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இப்படி அலையிறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லோரும் வெளியூர்லேருந்து சென்னை மக்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஏர்ன் மணி அதை பார்த்துட்டு அவங்களுக்கு இது பொறாமையாக இருக்குது. அப்போ அவங்க அதுக்கு உள்ளே அந்த குட்டைக்குள்ளே குழப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. யாரையுமே அலோவ் பண்ணாதுங்க. நிறைய மாடித்தோட்ட வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு குரூப்பு எல்லாத்துலேயுமே இதை அலர்ட் போட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்படி அலையிறாங்க. எனக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்படி தான் ஒருத்தங்க ரொம்ப அது என்னன்னு சொல்ல தெரியலை. எனக்கு அசிங்கப்பட்டுட்டேன். அதனால் நம்ம நம்ம கார்டன் குரூப்பு நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு உடம்புக்கு முடிய அளவுக்கு தான் அதுக்கு நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு 1500 கூடி போனால் 3000 சதுரடிக்குள்ளே தான் நம்ம வைக்கிறோம். அதை நம்மளும் நம்ம வீட்டுக்காரலுமே அதை பராமரிக்கிறது போல் பார்த்துக்கணும். வேறு யாரையும் அலோவ் பண்ணாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. யாரையும் நம்பி ஏமாந்துடாதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.